சாட்டர்டேனா வீக்கெண்டு, சண்டேனா நான்வெஜ் இல்லாமல் ஏது எண்டு. இந்த சண்டே நாங்கள் வாங்கின பாறை மீனில் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி பழம் அறுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். மீன் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எச்சாவே போட்டுக்கலாம். வீட்டில் சுத்தமாக கைப்பட அரைச்சி வச்ச சாம்பார் பொடியும் இதில் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் நல்லா ஒரு 200-300 கிராம் கட்டை ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கடுகு, கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு மாதிரி வெந்தயமும் போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும், குளிர்ச்சியும் கூட. தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு ஒரு வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்குற அளவுக்கு. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வணங்கும். அடுத்ததான் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மசாலாவையும் உள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. மசாலா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச புளி தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட்டி வச்ச தேங்காய் அதையும் சேர்த்திக்கோங்க. நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா மீனை பக்குவமாக எடுத்து ஒன்றா உள்ளே போடுங்க. ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளார அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மீன் கரையாமல் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கி சுட சுட சாப்பாடோடு கலந்து பாருங்கள்.